வணக்கம் மக்களே. போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆகியிருந்த தி சர்வைவர்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெறும் 6 எபிசோடில் ஒரு அட்டகாசமான மினி சீரியஸ். இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு மைல்டாக சில சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கோம். இந்த சீரியஸோட கதை 15 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல புயல் வர்றப்போ ஒருத்தன் மாட்டிக்கிறான். ஸோ அவனை காப்பாத்த 2 பேர் போறானுங்க. பட் அந்த காப்பாத்த போன 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. பட் மாட்டிக்கிட்டா அவன் தப்பிச்சிடறான். அதே சமயத்துல அந்த ஊர்ல கேபி அப்படின்ற ஒரு பொண்ணு காணாம போறா. பட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பட் இறந்து போன அந்த 2 பசங்களையும் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் ஹீரோவா பாக்குறாங்க. பட் இந்த கேபியை பத்தி யாருமே பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ கரண்ட் டைம் லைன்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணை பத்தி புதுசா அந்த ஊருக்கு வந்த பிராண்டி அப்படின்ற பொண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறா. பட் ஒரு கட்டத்துல அவளும் இறந்து போயிடுறா. அவளோட இறப்புக்கு யார் காரணம், ஆனா அதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த கேபிக்கு உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த சீரியஸோட மீதி கதை. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும். அதுவும் அந்த கடல் அலைகள், கடல் நடுவுல ஒரு குகை இருக்கும். அந்த குகையை காட்டுறதெல்லாம் பயங்கரமா மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான லொகேஷன், அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பின்னணி இசையா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த சீரியஸ்ல அட்டகாசமா இருந்தது. அண்ட் அட்டகாசமா இந்த சீரியஸை எழுதியிருப்பாங்க. கடைசி வரையும் உண்மையா என்ன நடந்திருக்கும், இதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கேரக்டர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் நமக்கு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும். அண்ட் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இந்த கதையோட கனெக்டடாவே இருப்பாங்க. தேவையில்லாத கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த சீரியஸ்ல இருக்காது. ஸோ எல்லாருக்குமே நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் காஸ்டிங் அருமையா இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு சின்ன டவுன்ல நடக்கிற கதை அப்படின்றதுனால ரொம்ப குறைவான கேரக்டர்கள் தான் இருப்பாங்க. அண்ட் அதனால நமக்கு எல்லார் மீதுமே சந்தேகம் வர மாதிரியான ஒரு திரைக்கதை. அண்ட் கடைசியில ட்விஸ்ட் ரிவீல் ஆகிறப்போ உண்மையிலுமே பயங்கர அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே நல்ல பேசிங்ல போகும், நல்ல எங்கேஜிங்கா போகும். பெருசா எங்கேயுமே போரிங் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்காது. பட் ஒரு சிலருக்கு சில இடங்கள்ல ஸ்லோனஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரியஸ்ல எனக்கு பிரச்சனையா பட்டது, இந்த கடைசியா ட்விஸ்ட் ரிவீல் ஆகிறப்போ அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்காது. அதே மாதிரி அந்த ஒரு ரீசனுக்கான ஸ்ட்ராங் மோட்டிவ் பண்றது இருக்காது. இந்த 2 விஷயத்தையும் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி கண்டிப்பா இது ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸ் தான். ஸோ யாரெல்லாம் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸை விரும்புறாங்களோ அவங்கள கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்க இந்த சீரியஸ் இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல பிஞ்ச் வாட்ச் மெட்டீரியலா இந்த சீரியஸ் இருக்கும். இந்த சீரியஸ்க்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.6, என்னோட ரேட்டிங் 10க்கு 8 கொடுப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ நீங்க இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.